லேண்ட் ஃபார்ம்னா என்ன சார்? லேண்ட்ஸ்கேப்னா என்ன சார்? லேண்ட் ஃபார்ம்னா நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் மவுண்டன் வந்து லேண்ட் ஃபார்ம், ஒரு பர்டிகுலர் பிளாட்டியூ வந்து லேண்ட் ஃபார்ம். லேண்ட்ஸ்கேப்னா ஒரே வாட்டி பல லேண்ட் ஃபார்ம்ஸை நீங்க ஒரே பிக்சர்ல லேண்ட்ஸ்கேப்ல நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. அதுதான் லேண்ட்ஸ்கேப். இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ் மாறிச்சுன்னா லேண்ட்ஸ்கேப் மாறிடும். ஸோ இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி உருவாச்சு, ஓவராலா இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை வச்சு லேண்ட்ஸ்கேப் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றது பார்க்கணும்னா நம்ம ரெண்டு ஃபோர்ஸஸ் நம்ம படிச்சாகணும். எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ், எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸஸ். எண்டோனா வித்தின், உள்ளலேருந்து, எக்ஸோனா மேலிருந்து. ஸோ இது ஃபுல்லாவே இண்டோல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். எக்ஸோல பாத்தீங்கன்னா அங்கங்க டெவலப்மெண்ட் இருக்கும், டிபாசிஷன் இருக்கும். ஆனா டிபாசிட் ஆகிறத வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நினைச்சுக்கிட்டா ஓகே. ஆனா தேய்மனமும் அதிகமாக இரோஷனும் வெதரிங்கும் நடக்கும் எங்க எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸஸ்ல. சார் எண்டோனா ஒரு மவுண்டன் கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தேய்மனம் ஆரம்பிக்குமா சார்? மேல வந்து ரிவர் ஃபார்ம் ஆகி அந்த ரிவர் வந்து அந்த ராக்கை கட் பண்ண ஆரம்பிக்குமா சார்? இல்ல ரெண்டுமே பேரலா நடக்கும்.